அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் காண முடியாத சுவர்களுக்கு அப்பால், பியாண்ட் த வால்ஸ் தட் யூ கேனாட் see அப்படிங்கிற தலைப்புல நம்முடைய அன்பிற்குரிய டாஜி மாஸ்டர் வழங்கியுள்ள அருள் செய்திய இன்னைக்கு படிக்க இருக்கிறோம். இந்த நீங்கள் காண முடியாத சுவர்களுக்கு அப்பால் எப்ப பார்க்க முடியும் அப்படின்னா, முன்கணிப்பிற்கு பதிலாக திறந்த மனப்பான்மையோடு இருக்கும் பொழுது. அப்ப இந்த சுவர் அப்படிங்கிறது எது அப்படின்னா, நம்முடைய முன்கணிப்பு. இது எல்லாத்தையும் அடக்கிய மாதிரி இந்த தலைப்பு அமைந்திருக்கிறது. நீங்கள் காண முடியாத சுவர்களுக்கு அப்பால். அந்த சுவர்கள் எங்க இருக்கு, எப்படி உருவானது, யார் அதுக்கு காரணம், அந்த சுவர்களை எப்படி தாண்டி போறது, எல்லாமே இதுல ராஜி ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. அன்பார்ந்த நண்பர்களே, ஒவ்வொரு சுவரிலும் வண்ணமயமான கண்ணாடி ஜன்னல்கள் பொருத்தப்பட்ட வீடு ஒன்றினை ஒருவர் மரபுரிமையாக பெறுகிறார். ஒவ்வொரு ஜன்னல் கண்ணாடியும் வெளி உலகை அதனுடைய நிறத்தில் காட்டுகிறது. நீல நிற கண்ணாடி வழியாக பார்க்கும் பொழுது தோட்டம் ஒரு சோகமான உணர்வை ஏற்படுத்துகிறது. சிவப்பு நிற கண்ணாடி வழியாக பார்க்கும் பொழுது அது அச்சுறுத்தும் உணர்வை ஏற்படுத்துகிறது. மஞ்சள் நிற கண்ணாடி அனைத்தையும் பழையதாகவும் பொழிவிழந்து விட்டதாகவும் காட்டுகிறது. அவர் இந்த வீட்டில் நீண்ட காலம் வாழ்ந்து வருவதால் அந்த ஜன்னல் கண்ணாடிகள் வண்ணம் தீட்டப்பட்டவை என்பதையே அவர் மறந்துவிட்டார். அவர் கண்ணாடி வழியாக தான் காண்பது போலவே இந்த உலகம் இருப்பதாக நம்பத் தொடங்குகிறார். ஒரு பருவகால மாலை பொழுதில் வீசிய புயலால் அந்த ஜன்னல் கண்ணாடி ஒன்றில் விரிசல் ஏற்படுகிறது. அதனால் ஏற்பட்ட இடைவெளி வழியாக தான் அறிந்திராத வண்ணங்களை அவர் காண்கிறார். அத்தகைய ஒரு வீட்டில்தான் நாமும் வசிக்கிறோம். நாம் பாரம்பரியமாக பெற்ற அந்த வண்ணமயமான கண்ணாடிகளை ஜன்னல்களில் நாம் பொருத்தவில்லை. அவை நமது குடும்பம், கலாச்சாரம், சமுதாயம் மற்றும் சொந்த அனுபவங்கள் போன்றவற்றால் பொருத்தப்பட்டவை ஆகும். அதனால் ஏற்படக்கூடிய ஆபத்து அதன் வண்ணங்களில் இல்லை. ஆனால் ஜன்னல் கண்ணாடிகள் வண்ணம் தீட்டப்பட்டவை என்பதை நாம் மறந்து விடுவதனால் உள்ளது. நமது முன்கணிப்புகளின் வழியாக உலகை பார்த்துவிட்டு அனைத்தையும் சரியாக பார்ப்பதாக நாம் நம்பிவிடுகிறோம். முன்கணிப்பு தான் ஆன்மீக வாழ்வின் மிக கடுமையான விஷம் என்று பாபுஜி மகராஜ் கூறிய போது அவர் இந்த நிலையைத்தான் மிக துல்லியமாக சுட்டிக்காட்டினார். இதுவரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது இந்த கண்ணாடி உதாரணத்தை மாஸ்டர் நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம வீட்டுக்குள்ளார இருக்கிறோம், சுத்தி கண்ணாடிகள் இருக்கு. அந்த கண்ணாடி வழியாக பார்க்கும் பொழுது அப்படிங்கிறதோ அல்லது ஒரு நிறமுடைய ஒரு கண்ணாடியை கண்கள்ல அணிந்து கொண்டு பார்க்கும் பொழுது அப்படிங்கும் பொழுது எல்லாமே நம்ம பார்க்கிற பொருள் அதனுடைய உண்மையான ஒரு தன்மையை விட்டுட்டு வேற ஒரு தன்மையை காட்டுது. அவர் நம்ம வேறு ஒரு கண்ணாடியை போட்டுக்கொண்டு அப்படின்னு சொல்லாம, அது என்ன, நம்ம அப்ப கூட டக்குன்னு கண்ணாடியை கழட்டிட்டு பார்த்துருவோம். வேறு ஒரு கண்ணாடி போட்டுட்டு பார்த்தா கூட கண்ணாடியை கழட்டிட்டு டக்குன்னு பார்த்துருவோம். ஆனா அந்த கண்ணாடியினால் ஆன ஜன்னல்களை கொண்ட வீட்டுக்குள்ளார இருந்து பார்த்து பார்த்து பழகினவங்களுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு அது செட் ஆயிடும். அது செட் ஆன பிறகு அது வழியா பாக்குற மாதிரிதான் இந்த உலகம் இருக்கிறது. தான் எப்படி பாக்குறோமோ அப்படிதான் இருக்குன்னு நம்ப ஆரம்பிப்போம். இங்க கண்ணாடின்னு எதை சொல்றாரு? பச்சை நிற கண்ணாடி, மஞ்சள் நிற கண்ணாடின்றதெல்லாம் நம்ம வீட்டுல எது? நம்முடைய வீடுங்கிறது நம்ம இருக்கிற உலகத்துல நான் உருவாக்கிக்கிட்ட ஒரு கற்பனை வீடு. அந்த கற்பனை வீட்டை சுத்தி நானாகவே உருவாக்கி கொண்ட கண்ணாடிகள்லாம் இருக்கு. இந்த கண்ணாடிகள் அப்படிங்கவே எவை அப்படின்னா, என்னுடைய குடும்பம் ஒரு கண்ணாடி. என் குடும்பம் எப்படி இருக்கு, அங்க என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, அதே பிரச்சனைகள் தான் ஊர்லயும் இருக்கு. இப்ப என்னுடைய கணவரோ மனைவியோ சரியில்லை அப்படின்னா, நான் என்னுடைய அந்த வீட்டுல இருக்கிற அந்த கண்ணாடி வழியா நான் வெளில பார்க்கும் பொழுது எல்லா பெண்களும் இப்படித்தான், அல்லது எல்லா ஆண்களுமே இப்படித்தான், அந்த ஆம்பளைங்களே இப்படித்தான் மோசமானவங்க அப்படிங்கிற ஒரு கருத்துக்கு நான் வர்றேன். அதுக்கு எனக்கு உதவுற கண்ணாடி எதுன்னா, நானே என் வீட்டுல உருவாக்கி கொண்ட அந்த கண்ணாடி. அப்ப என்னுடைய குடும்பம், நான் அனுபவிக்கிற ஒரு குடும்பம் ஒரு கண்ணாடி. இதே மாதிரிதான் எல்லார் குடும்பத்திலையும் பிரச்சனை இருக்கும் அப்படின்னு என்ன நினைக்க வைக்குது. அடுத்தது கலாச்சாரம். நான் பிறந்து வளர்ந்த கலாச்சாரம். இந்த கலாச்சாரத்தில் என்ன இருக்கிறதோ அதுதான் எல்லா இடத்துலயும் இருக்குதுன்னு நான் நம்பி பார்க்கிறேன் உலகத்தை.
அப்படி பார்க்கும் பொழுது எங்களுடைய கலாச்சாரத்துல தூய்மைக்கேடான ஒரு விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிற விஷயத்த வெளியில பாக்குறேன் அப்படின்னா, அப்ப உடனடியாக இந்த உலகம் முழுக்க தூய்மைக்கேடானது அப்படின்னு இந்த கலாச்சாரம் சொல்லுது. காலையில எந்திரிச்சு குளிக்காத அப்படின்னாலே அது வந்து சரியான ஒரு தன்மை கிடையாது, சுத்தமற்றவர்கள் அப்படிங்கிறது ஒரு கலாச்சாரத்துல இருக்குன்னா, அது வழியா பாக்குறவங்க மற்றவங்க எல்லாரும் காலையில குளிக்காதவங்க எல்லாரும் சுத்தம் இல்லாத, கோயிலுக்கு போகாதவங்க எல்லாரும் வீணாகணும், அல்லது வந்து கோயிலுக்கு மட்டும் போறவங்க தான் பெரிய ஆளு, மசூதிக்கோ பள்ளிவாசலுக்கோ போறவங்க எல்லாம் வந்து சரி கிடையாது. இது நான் பிறந்து வளர்ந்த கலாச்சாரம் என்கின்ற கண்ணாடி வழியாக பார்க்கிறது. அடுத்தது மரபுரிமைன்னு ஒரு அழகான வார்த்தை, ஜெனட்டிக். ஒவ்வொருத்தங்களும் அவங்க ஜீன் மூலமா ஒரு விஷயத்த கொண்டு வராங்க. அந்த ஜீன்ல வந்து வீரம் இருக்கலாம், விவேகம் இருக்கலாம், கோபம் இருக்கலாம், அல்லது வந்து சோம்பேறித்தனம் இருக்கலாம். அது வழியாக தன்னுடைய ஜீன் வழியாக எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது இந்த உலகம் அப்படித்தான் அவர்களுக்கு எல்லாரும் சோம்பேறியா தேர்றது. இந்த துரியோதனனும் தர்மரும் ஒரு நாட்டை சுத்தி வர சொல்லி பார்க்க சொல்லிட்டு கேட்கிற ஒரு கதை உண்டு. அதாவது தர்மனுடைய குவாலிட்டி என்ன, துரியோதனனோட குவாலிட்டி என்ன அப்படின்னு பாக்குறதுக்காக 2 பேரையும் நீ போய் ஊரை பார்த்துட்டு வாப்பா, நாட்டு மக்கள்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு வாங்கன்னு அனுப்புனா, பார்த்துட்டு வந்து தர்மர் சொல்றாரு, நாட்டுல ரொம்ப தர்மம் செழித்து இருக்குது, எல்லாரும் நியாயப்படி நடந்துகிட்டு இருக்கிறாங்க, எல்லாரும் தர்மப்படி வாழ்றாங்க, எங்கேயும் சுபிட்சமா இருக்கு அப்படின்னு. துரியோதனா வந்து சொல்றான், என்னையா ஊர் இது, எங்க பார்த்தாலும் ஒரே பிரச்சனை, ஒருத்தனுக்கு ஒருத்தன் ஏமாத்துறான், அடிதடி, அங்க பார்த்தா வஞ்சகம், பொறாமை, இப்படி இருக்கிறானுங்களே ஊர்ல அப்படின்னு. ஒரே ஊரை தான் 2 பேர் போய் பார்த்துட்டு வராங்க. இப்ப என்னன்னா 2 பேரும் 2 கண்ணாடி வச்சு பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது தான் இதுல உண்மை. ஆக அதுதான் மாஸ்டர் அழகா இந்த வார்த்தையை சொல்றாரு. நாம வந்து இந்த வீட்டுல நீண்ட காலம் இந்த உடம்போட சேர்ந்து நாம உருவாக்குற இந்த இதுல வந்து ரொம்ப காலம் வாழ்ந்துகிட்டு இருக்க வாழ 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 நம்மகிட்ட இந்த கண்ணாடிகள் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் ஆகி, அது கண்ணாடி இல்லைன்னும் அது வழியா பாக்குறது தான் உண்மை அப்படின்னும் நம்ம ஆரம்பிச்சிடறோம். அப்படி நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு தான் அவர் சொல்றாரு, பாரம்பரியமாக பெற்ற அந்த வண்ணமயமான கண்ணாடிகளை நம் வீட்டு ஜன்னல்கள்ல நாம பொருத்தல. அவன் எல்லாம் எதுன்னு கேட்டா, நம்முடைய குடும்பம், நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய சமுதாயம் மற்றும் சொந்த அனுபவங்கள் போன்றவற்றால் பொருத்தப்பட்டவை. இப்போ இந்த பூனை பாலை குடிக்கிற கதையை பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. தென்னாலிராமன் பூனை வளர்த்தான். அவன் பூனைக்கு முதல்ல சுட சுட கொதிக்க பாலை வச்சான். அன்னையிலேருந்து அந்த பூனை யார் பாலை வச்சாலும் தொடர்றது கிடையாது, ஓடி போச்சு, நாக்க சொல்லிட்ட பூனை. அப்ப என்ன, இது சொந்த அனுபவத்தினால் பெற்ற ஒரு கண்ணாடி. இந்த கண்ணாடி வழியா பாக்குறப்ப பாலை தொட்டாலே சுட்டுடும். ஆக இப்படித்தான் நம்ம வந்து பாரம்பரியமாக பெற்றார். இது எல்லாமே வந்து த்ரூ ஜெனட்டிக்ஸ் நமக்குள்ளார வந்திருக்கு. இந்த பாரம்பரியமாக நம்ம பெற்ற இந்த கண்ணாடிகள் நம்ம அப்பாவால, நம்ம அம்மாவால, நம்ம சகோதரர்களாக, நம்ம சுத்தி இருக்கிற கிராமத்துல நம்ம அல்லது நகரத்துல நம்ம கூட வாழ்கின்றவர்களால இந்த கண்ணாடி தொடர்ச்சியாக நமக்கு பொருத்தப்படுகிறது, அதாவது மெயின்டைன் பண்ணப்படுகிறது. அந்த கண்ணாடி வழியா பார்க்க கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அந்த கண்ணாடி வழியாக பார்த்தாதான் சரி என்று சொல்லித்தரப்படுகிறது. அதனாலதான் ஜாதி உணர்வு, அதனாலதான் மத உணர்வு, அதனாலதான் வந்து நான் வந்து குறிப்பிட்ட ஒரு அந்தஸ்து உள்ளவன், பதவி, அதிகாரத்துல இருக்கேங்கிற உணர்வு எல்லாமே வந்து இந்த ஒவ்வொரு கண்ணாடி இவையெல்லாம் கொண்டு வந்து நம்மோட ஒட்ட வைக்கப்படுகின்றது. அதனால் ஏற்படக்கூடிய ஆபத்து, இப்ப இந்த கண்ணாடியினால ஏற்படக்கூடிய ஆபத்து அதனுடைய வண்ணங்களில் இல்லை. ஆனால் எதுல பிரச்சனைன்னா, நான் இந்த வண்ணம் தீட்டப்பட்ட கண்ணாடி வழியாக பார்த்துக்கிட்டு இருக்கேங்கிறத கொஞ்சம் கொஞ்சமா மறந்து இதுதான் உண்மைன்னு நான் நம்ப ஆரம்பிக்கிறேன். அங்கதான் பிரச்சனையே ஏற்படுகிறது. இல்லைன்னா நான் வந்து கண்ணாடி மட்டும் நான் சொல்ல மாட்டேன். மாஸ்டர் வந்து இன்னும் ஒரு படி மேல போய் அடுத்து விளக்கும் பொழுது இதையும் விளக்குவார்னு நான் நம்புறேன். என்னன்னு கேட்டா, நம்ம கண்ணாடிகள் மூலமாக மட்டும் பார்க்கவில்லை, வண்ணமயமான கண்ணாடிகள் மூலமாக மட்டும் பார்க்கவில்லை, நம்ம லென்ஸுகள் மூலமாகவும் பார்க்கணும். கன்கேவ் லென்ஸ், கான்வெக்ஸ் லென்ஸ் எல்லாம் சொல்லுவோம், குவி லென்ஸ் அப்படின்லாம் சொல்லுவோம். கண்ணாடியால பாக்குற ஒரு விஷயத்த ஒரு லென்ஸை வச்சு பார்த்தா என்ன ஆகும்?
நிச்சயமாக வேற மாதிரியான ஒரு தோற்றத்தை தான் கொடுக்கும். இப்ப நீங்க கார்லயோ வண்டியிலயோ சைடு மிரர்னு வச்சிருக்கீங்க, அது வந்து ஒரு குவி ஆடி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப கான்வெக்ஸ் மிரர் அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா, பெரிய பொருளை சின்னதாகவும், தூரத்துல கிட்டக்க இருக்கிற இன்னும் கொஞ்சம் தூரத்துல இருக்கிற பொருளை காட்டுறப்ப அது ரொம்ப கொஞ்சம் தூரமா வர்ற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கும். ஆனா அதை விட கிட்டக்க இருக்கும். அந்த கண்ணாடி வழியா பாக்குறப்ப அந்த டிஸ்டன்ஸ் டிஃபரெண்ட் ஆகும். அந்த பொருளோட சைஸ் பெருசா இருக்கும் அல்லது சின்னதா இருக்கும். அதனால அந்த கண்ணாடியிலேயே கீழே போட்டிருப்பாங்க, ஞாபகப்படுத்துவாங்க அடிக்கடி. இந்த கண்ணாடி வழியா பாக்குற பொருள், இந்த ஆப்ஜெக்ட் யூ சீ இன் தி மிரர் மே பி பிக்கர். அந்த டிஸ்டன்ஸ் வந்து அதை விட இன்னும் ஷார்ட்டா இருக்கலாம், ஜாக்கிரதை. அதுல பாக்குறப்ப என்னமோ தூரத்துல வர்ற மாதிரி தெரியும், ஆனா கிட்டக்க பக்கத்துல வந்துட்டு இருக்கும். அதனால இந்த டிஸ்டன்ஸும் இந்த சைஸும் வந்து ஒரிஜினல் கிடையாதுங்கிறத ஞாபகப்படுத்துறதுக்காக கண்ணாடியில கீழே ஒட்டிருப்பாங்க. அது இது ஒட்டல அப்படின்னா கொஞ்ச நாள் இந்த கண்ணாடி வழியாகவே பார்த்துக்கிட்டு இருந்தா நம்மளுடைய கால்குலேஷன் வந்து செட்டப்பே மாறி போயிடும். அப்ப வந்து ஒரு இவ்வளவு பெரிய பொருளை இவ்வளவு பெருசாதான் நம்ம பாக்குறோம்னா அந்த பொருள் இந்த சைஸ்ல தான் நம்ம மனசுல பதியுமே ஒழிய அவ்வளவு பெருசாக பதியாது. அது போல ஒரு லென்ஸ் ஒரு சின்ன பொருளை பெருசாக்கி ஒரு உருப்பெருக்கி வழியாக பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு தூசு ஒரு துரும்பு வந்து தூண் மாதிரி பெருசா நமக்கு தெரிய ஆரம்பிச்சுது. அல்லது உருவை சிறிதாக்கி காட்டக்கூடிய கண்ணாடி மூலமாக பார்க்க ஆரம்பிச்சோம்னா மிகப்பெரிய பிரச்சனை ரொம்ப சின்னதாக தெரிய ஆரம்பிக்குது. இப்ப இது எல்லாமே இந்த லென்ஸ் வழியா பாக்குறது எல்லாமே, கலர் கண்ணாடிகள் வழியாக பாக்குறது எல்லாமே முன்கணிப்பு தான். இன்னும் இதை நம்ம டீப்பா பார்க்க போறோம் அப்படிங்கும் பொழுது முன்கணிப்புன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறத தாண்டி நம்ம நினைக்காத டைமென்ஷன்ல எல்லாம் மாஸ்டர் வந்து அதை சொல்றாரு. அதனாலதான் முன்கணிப்பு ஆன்மீக வாழ்க்கையின் மிக கடுமையான விஷம் சொல்றாரு. காரணம் என்னன்னா இது வழியா பாக்குறோங்கிறது கிடையாது, இது வழியா பார்த்துக்கிட்டு இருக்கோம், இது கலருங்கிறத நம்ம மறந்துடுறோம். ஒண்ணு, நான் பாக்குறது சரிதான்னு நம்ம நம்ப ஆரம்பிக்கிறோம். ரெண்டு, இந்த ரெண்டு காரணங்கள் தான் இதை வந்து விஷமா மாத்துது. என்னங்க ஒரு இடத்துல பார்த்தா விஷாவத் ஜெயத அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து உலக வாழ்க்கையில உள்ள புலன்களை ஈர்க்கக்கூடிய விஷயங்கள் தான் விஷம்னு அஷ்டவக்ரர் சொல்றாருன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் வந்து ஆன்மீக வாழ்வுல வந்து சந்தேகம் தான் விஷயம்னு சொல்லிட்டு இப்ப வந்து முன்கணிப்பு தான் மிக கடுமையான விஷயம்னு சொல்றீங்களே, இப்ப எதை எடுத்தாலும் விஷமா அப்படின்னா சந்தேகமே வேண்டாம். முன்கணிப்பும் சந்தேகமும் ஒரே காயினுடைய ரெண்டு பகுதி. இது வந்து நம்ம சிந்திச்சு பார்த்தது கிடையாது. சந்தேகமும் ஒரு முன்கணிப்பு தான். என்னன்னா சந்தேகம் நம்பிக்கை இன்மையால் வருகிறது, முன்கணிப்பு அளவுக்கு அதிகமான நம்பிக்கையினால். அவ்வளவுதான். இப்ப ஒரு 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 இடத்துல போய் 10 பேருக்கு முன்னாடி தன்னை முன்னிறுத்தி கொண்டு டாமினண்டா இருக்கிறவனை தான் நம்ம வந்து அகங்காரம் கொண்டவன் சொல்றோம். கிடையவே கிடையாது. ஒரு இடத்துல போய் எதுலையும் பேசாம எல்லார்ட்டேருந்தும் ஒதுங்கி ஒதுங்கி கூச்சமா தனியா நின்றுட்டு எதோடையும் ஒட்டாம ஒதுங்குறான் பாருங்க, அவனும் அந்த அதே அகங்காரத்துல ஒரு பகுதி தான். இயல்பா இருக்கிறவன்ட்டு தான் அகங்காரம் இல்லைன்னு சொல்லலாம். எப்படி வந்து கூச்சமும் டாமினேஷனும் ரெண்டுமே வந்து ஒரு அகங்காரத்தினுடைய வெளிப்பாடு, அது மாதிரி சந்தேகமும் முன்கணிப்பு ரெண்டுமே வந்து ஒரே விஷயத்தினுடைய ரெண்டு எண்டு. சந்தேகப்படுறவன் என்ன பண்றான், தன்னையோ தன்னை சுத்தி இருக்கிறவனையோ அவனுடைய அந்த தோற்றத்தை அது காட்டுற வெளிப்பாட்டை நம்ப மறுக்கிறான். இது வந்து அவங்க மேல அவனுக்கு இல்லாத நம்பிக்கை. முன்கணிப்பு உள்ளவன் என்ன பண்றான், தன்னை சுற்றிலும் இருக்கிறவர்களை அல்லது தன்னை பற்றி அவன் அதீதமாக நம்புகிறான். நான் சொல்றதுதான் சரி, எனக்கு தெரிஞ்சது கரெக்டு, என்னால இதை தெளிவா பார்க்க முடியுது அப்படின்னு மிக அதீதமாக நம்ப ஆரம்பிக்கும். இது ரெண்டுமே ஒரே விஷயம்தான். அதனாலதான் சந்தேகம் எப்படி விஷமோ அதை விட மிக கடுமையான விஷம் முன்கணிப்பு. ஏன்னா சந்தேகம் வந்து ஒரு விதத்துல ஒரு காலகட்டத்துல ஒரு ஆழமான நம்பிக்கையினால எடுக்கப்படும். ஆனா அதீத நம்பிக்கையினால போற விஷயங்கிறது எப்பயுமே டேஞ்சர். அகங்காரத்தினுடைய கீழ்ப்பகுதி மேல் பகுதி மாதிரி தான். இப்போ ஒரே ஸ்பெக்ட்ரத்துல இருக்கக்கூடிய ரெண்டு வேரியஸ் இதுதான், அலைக்கற்றைகள்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இதுவும்.
ஏன்னு கேட்டா அகங்காரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரஃப்பா இருக்கக்கூடிய தற்பெருமை உள்ள ஒரு ரொம்ப ஒரு இதுவா பேசக்கூடிய ஒரு ஆணவமா பேசக்கூடிய திமிரா இருக்கக்கூடியவங்களை கூட சரி பண்ணி கொண்டு வந்துடலாம் ஈஸியா. ஆனா தன்னை பணிவாக உயர்த்தி காட்டிக்கொண்டு தனக்குள்ளாரையே தன்னை பற்றி கற்பனையில தற்பெருமையில இருக்கக்கூடிய அந்த நுட்பமான அகங்காரத்தை ஒண்ணும் பண்ண முடியும். ஒரு திருடனை திருத்தி பக்திமான் ஆக்கிடலாம். ஒரு பக்திமானதான் அவன் செய்யற தப்பை திருத்தி, எப்ப நீ தப்பான விஷயத்துல பக்தி காட்டுற, நீ திரும்புன்னு சொல்றதுதான் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் எங்கேயுமே. அதனால இது எல்லாமே இந்த பகுதியினுடைய முக்கியத்துவத்தை விளக்குறதுக்காக முன்கூட்டியே இதை பத்தி நம்ம கொஞ்சம் பேசிடுறது நல்லது. அப்ப முன்கணிப்புங்கிறது என்ன? நம்ம எல்லாம் முன்கணிப்போட இருக்கிறோமா? முன்கணிப்பை பற்றிய ஒரு முன்கணிப்போட நம்ம இருக்கிறோம், அதுதான் உண்மை. விவேகம் போன்ற உணர்வை தருகின்ற விஷம் எது? முன்கணிப்பு. இதுதான் இங்க அடுத்த பிரச்சனை. இந்த விஷம் எப்படி இருக்கும்னா, விஷம் மாதிரி தெரிஞ்சா யாராவது குடிப்பாங்களா? கசப்பா இருந்தா யாராவது குடிப்பாங்களா? தொண்டையில எரிஞ்சுதுன்னா யாராவது குடிப்பாங்களா? இல்ல இல்ல, இது சாப்பிடும் பொழுது அப்படி ஒரு இனிமையாகவும் உடம்புக்கும் மனசுக்கும் புத்துணர்வு ஊட்டக்கூடியதுமான ஒரு உணர்வை கொடுத்துட்டு உள்ள போய் காலி பண்ணதுன்னா எப்படி இருக்கும்? சமீப காலத்துல இருக்கக்கூடிய நவீன காலத்து உணவுப் பொருள்கள்லாம் அப்படிப்பட்ட விஷயம் தான். ஏன்னா நம்ம கிட்ட நவீன காலத்துல அதே மாதிரி மனதிலையும் இருக்கிறது. இது விவேகம், என்னுடைய புத்திசாலித்தனம், என்னுடைய விவேகம் என்பது போன்ற உணர்வை தருகின்ற ஒரு விஷயமாக இது இருக்கிறது. ஏன் இத சொல்றாங்க? இது நிறைய பேச வேண்டிய விஷயங்கள் இதுக்குள்ளார இருக்கு. விஷம் என்பது ஒரு சுவாரஸ்யமான சொல். ஏன் சுவாரஸ்யமான சொல்? ஏன்னா அந்த விஷம் உள்ளுக்குள்ளார போகுது அப்படின்னா, அது விஷம்னு இந்த உடம்பு உணர்ந்து அதனுடைய விளைவுகளை தான் எதிர்கொள்ற வரைக்கும் அந்த விஷயத்தை பத்தி அதுக்கு தெரியாது. ஒரு உயிருள்ள அமைப்பிற்குள் நுழைந்து அதை உள்ளிருந்து அழிக்கும் ஒன்றை இது உணர்த்துகிறது. விஷம் உடலுக்கு தீங்கை ஏற்படுத்தும் வரை விஷம் ஏறியுள்ளது குறித்து உடல் அறிவதில்லை. அது மாதிரி உங்களுடைய முன்கணிப்புனால நீங்க மிகப்பெரிய அழிவை சந்திக்கிற வரைக்கும், அல்லது மிக ஒரு அசௌகரியமான சூழ்நிலைக்கு உள்ளார தள்ளப்படுற வரைக்கும் நீங்கள் முன்கணிப்பு உள்ளவர்கள் என்பதை நீங்கள் அறியக்கூட முடிவதில்லை. இதுவரை நாம் ஆராய்ந்த எந்த ஒரு தடையை காட்டிலும் முன்கணிப்பு ஏன் மிகவும் ஆபத்தானது என்பதற்கு இதுவே மிக சரியான காரணமாகும். ஏன்னா இப்ப நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ ஒரு ஒரு உடம்புல ஊசி எடுத்து குத்துறோம். குத்துறப்பயே சுருக்குன்னு வலிக்குது, கையை எடுத்துக்கிறோம். நம்ம ஊசியால் நம்ம உடம்ப குத்திக்க நம்ம விரும்புறது கிடையாது. அல்லது உடம்ப தீயால சுடுறோம். அந்த அனல் கிட்டக்க போறப்பயே உடம்புக்கு புரியுது, அது உடனடியாக கையை எடுத்துக்குது. ஆனா ஹெவி பாய்சனை எடுத்து ஒரு சொட்டு எடுத்து ஸ்லோ பாய்சனா மாத்தி அது ரொம்ப டைலூட் பண்ணி நல்லா சர்க்கரை எல்லாம் போட்டு எல்லாம் கூல்ட்ரிங்க்ஸ்ல கலந்து கொடுத்துட்டோம்னா அது உள்ள போறது எவ்வளவு கொடூரமான விஷயம் அது. ஆனா அது நமக்கு தெரியாது. எப்ப தெரியும்னா அது உள்ளர போய் டைஜஸ்ட் ஆகி உடம்பெல்லாம் எரிய ஆரம்பிச்சு உள்ளுக்குள்ளார திக்கு ஆரம்பிச்சு வாமிட் வர்றப்பதான் தெரியும். அது வரைக்கும் நாம் சாப்பிடுறது விஷயம்னு தெரியாமலே சந்தோஷமா சிரித்து கொண்டு நம்ம அதை சாப்பிட்டு. இப்ப இந்த உலகம் ஏன் ஆன்மீகத்துல உச்சமானவங்களுக்கு எல்லாம் விஷத்தை கொடுத்து கொண்டுது அப்படின்னு கேட்டா, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மற்றவங்கள்ட்ட இருக்கக்கூடிய முன்கணிப்பு எல்லாம் தான் ஆன்மீகவாதிகளுக்கு விஷமாக ஊட்டப்பட்டதுன்னு தான் நான் நம்புறேன். ஏன் நம்ம அடிக்கடி சொல்லிட்டே வரோம். அது மிலரப்பாவோட ஸ்டோரியா இருக்கலாம், அல்லது இங்க இருந்து அங்க போய் இங்க இருந்து சீனாவுல போயிட்டு புத்த மதத்தை பரப்பின அந்த துறவியாக இருக்கலாம். அவர் பேர்லாம் எனக்கு சரியா டக்குன்னு ஞாபகத்துக்கு வர மாட்டாங்க. அடுத்தது சாக்ரட்டிஸா இருக்கலாம், அல்லது பாபுஜியா இருக்கலாம், அல்லது ஜாரிஜியா இருக்கலாம். இவர்கள்லாம் ஒரு காலகட்டத்துல உடலை அழிக்கக்கூடிய விஷத்திற்கு ஆளானார்கள் அப்படின்னா இது எதனுடைய ஒரு வெளிப்பாடு அப்படின்னு பார்த்தா, அவர்களை சுற்றி இருந்தவர்களுடைய அமைப்புல இருந்த அந்த முன்கணிப்பு அப்படிங்கிறதெல்லாம் ஒட்டுமொத்தமா சேர்ந்துதான் அந்த விஷமாக அங்க மாறி வேலை செஞ்சிட்டு. மீராவுக்கு விஷம் ஏன் கொடுக்கப்பட்டது? சுத்தி இருக்கவங்களுடைய முன்கணிப்பு தான் அந்த உண்மையான விஷத்துக்கான ரிஃப்ளெக்ஷன்.
அந்த அளவுக்கு மோசமானது முன்கணிப்பு. ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா இது விவேகம் போன்ற ஒரு எண்ணத்தை கொடுத்துரும். புத்திசாலித்தனம்னு நினைச்சிட்டு நம்ம செய்வோம். நம்ம செய்யறது சரின்னு நம்ம 100% நம்பும் பொழுது யாராலையும் நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு ஆசிலேஷன் இருக்கிறவங்களுக்கு தான் புத்தி சொல்ல முடியும். நான் செய்யறது நான் பிடிச்ச மயிலுக்கு 3 காலு தான் அப்படின்னு முழுசா ஒருத்தன் நம்ப ஆரம்பிச்சிட்டா ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுதான் ரொம்ப முக்கியமான பிரச்சனை. அதனாலதான் முன்கணிப்பு என்பது மிகவும் ஆபத்தானது சொல்றேன். நோக்கத்தை விழித்தெழ செய்தல் என்ற அருள் செய்தியில் சோம்பல் என்பது வெளிப்படையாக தெரிந்தது. உறுதியான அடித்தளத்தை உருவாக்குதல் என்ற செய்தியில் சந்தேகம் என்பது தெளிவாக உணரப்பட்டது. ஆகாயத்தை நோக்கி பயணித்தல் என்ற அருள் செய்தியில் தன்னையே நேர்மையாக காண விரும்புகின்ற ஒருவரால் தனக்குள் தற்பெருமை உணர்வு இருப்பதை கூட கண்டறிய முடிந்தது. ஆனால் முன்கணிப்பை பொறுத்தவரை அது பகுத்தறிதல் என்னும் மேல் அங்கியை அணிந்து கொள்கிறது. அங்கு அகங்காரம் பணிவு என்கின்ற போர்வையை போத்திக்கும், பக்திங்கிற போர்வையை போத்திக்கும். தன்னை மிகச்சி தீவிரமான பயிற்சியாளர் என்ற ஒரு போர்வையை போத்திக்கும். அது மாதிரி இங்க முன்கணிப்பு தன்னை மிகப்பெரிய பகுத்தறிவுவாதி, எல்லாத்தையும் நான் ஆராய்ஞ்சு பார்த்து இதுக்கு ஒரு இது கட்டுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு புதிய கோணத்துல என்னால இதை பார்க்க முடியுதுதான் சத்தியம்னு நம்ப வைக்கும். அது உண்மைக்கு முன்னே தான் நிற்பது போலவும் அனுபவத்தினால் கிடைத்த விவேகத்தினால் அது செயல்படுவது போலவும் தனக்கு மிகச்சரியாக மதிப்பிடுவதற்கான முதிர்ச்சி இருப்பது போலவும் தன்னை முன்கணிப்பு வெளிப்படுத்திக் கொள்ளும். இந்த முன்கணிப்பு செய்கின்ற ஒரு மனம் தன்னுடைய கருத்துக்களின் மீது குழப்பமோ சந்தேகமோ கொள்ளாமல் அதை 100% உறுதியாக நம்புகிறது. அதுதான் திரும்பியும் பிரச்சனை. முன்கணிப்புடைய மிகப்பெரிய டேமேஜ் என்ன, எங்க அது மிகப்பெரிய அளவுல நமக்குள்ளார பாதிப்பை ஏற்படுத்துதுன்னா, முன்கணிப்பு செய்கின்ற மனம் அது நினைக்கிற விஷயத்துல எந்த குழப்பமும் இல்லாம. இப்ப அப்படின்னா பிரெயின் வாஷிங்னு சொல்றாங்கல்ல, தீவிரவாதிகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய மூளை சலவைங்கிறது என்னன்னா ஒண்ணும் இல்லை, அவங்களுக்கு ஒரு முன்கணிப்பு உணர்வை ஏற்படுத்தி விட்டுறது, அவ்வளவுதான். இவர்களெல்லாம் மோசமானவர்கள், இவர்களெல்லாம் குடும்பத்தை அழிக்கிறவங்க, இவங்க நம்ம இனத்தையே அழிக்கிறதுக்காக பிறந்தவங்கன்னு ஒரு எண்ணத்தை உருவாக்கி அது வழியாகவே எல்லாத்தையும் பார்க்க வச்சு எங்கேயாவது நடக்கிற தவறுகளை எல்லாம் அதுக்கு ஆதாரமாக காட்டி, அல்ல எங்கேயாவது ஒரு சில இடத்துல உண்மையிலேயே நடக்கிற அந்த சின்ன விஷயங்களை பெரிய லென்ஸ் வச்சு பெருசாக்கி அந்த முன்கணிப்பை வலுவாக்கி விட்டுட்டா போதும். அதுக்கப்புறம் அவருக்கு நம்ம ஒண்ணும் செய்ய வேண்டியது இல்லை. எத்தனை பேரு கூட வந்தாலும் எவ்வளவு பேர் எதிர்த்து வந்தாலும் தன் உயிரையே மாய்த்து கொண்டாவது தீவிரவாத செயல்ல அவன் ஈடுபடாது. இதுதாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா ஒண்ணு தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்றவங்க மிக மோசமானவர்களா இருக்கிறாங்க, இல்லைன்னா இந்த மதவாதிகள் அவங்க மிக மோசமானவர்களா இருக்கிறாங்க, இல்லைன்னா அதீத புத்திசாலிகள் மிக மோசமானவர்களாக இருக்கிறாங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே முன்கணிப்பு அப்படிங்கிற விஷயத்தினால மூடப்பட்டு இருக்கிறாங்க. எல்லாத்துலயும் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல வளர்ந்தவங்க அவங்களுடைய முன்கணிப்புங்கிற கண்ணாடி மூலமாக உலகத்துக்கு அழிவை கொடுக்க ஆரம்பிக்கிறார். தலை சிறந்த அமெரிக்க கல்வியாளரான ஜான் டூயி எதையும் ஏற்க மறுக்கின்ற மனப்பான்மை, மூப்பு அடைவதற்கு முன்பே பெறுகின்ற அறிவுசார் முதுமை, நம்ம பிஞ்சிலேயே பழுத்தவன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது ரியல் மெச்சூரிட்டி வர்றதுக்கு முன்னாடியே திங்கிங் பேட்டர்ன்ல ஒரு மெச்சூரிட்டியை டெவலப் பண்றது. ஐக்கியூ மெச்சூர் ஆகாமலே, அதாவது நுண்ணறிவு முதிர்ச்சி அடையாமல், நுண்ணறிவுல அவங்க வளர்ச்சி பெறாமலேயே அவங்களுடைய சிந்தனை திறன்ல தான் வளர்ச்சி பெற்று விட்டதான ஒரு நம்பிக்கையை அவங்க இருக்கும் பொழுது அதை அறிவுசார் முதுமை அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப அந்த இன்டலெக்சுவல் மெச்சூரிட்டி அப்படிங்கிறது அது என்ன பண்ணுது அப்படின்னா, மனம் அதன் வளைந்து கொடுக்கும் தன்மையை இழக்க வைக்கிறது. யாரெல்லாம் இந்த மாதிரி இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வளைந்து கொடுக்கிற தன்மை இருக்காது, இந்த அறிவு சார்ந்த. இதை நீங்க மெயினா பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல ஆசிரியர் சமூகத்துல பார்க்கலாம். ஏன்னா அவங்கள்ட்ட அந்த குழந்தைகளோட பழகிறப்ப ஏற்பட்ட அந்த ஒரே ஒரு விஷயம்தான். அதே மாதிரி அவங்களுக்கு இது ஆக்குபேஷனல் சைக்கோ எல்லாருக்கும் இருக்கும்னு சொல்ல முடியாது, தொழில் ரீதியான ஒரு மன பாதிப்பு தான். இந்த அறிவுசார் முதுமை அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, அதனுடைய பிளெக்சிபிலிட்டியை உடைச்சு விடும். தான் சொன்னது சரி அப்படின்னு நிமிர்ந்து நிக்கிற விஷயத்தை கொண்டு வரும்.
புதிய விஷயங்களை நோக்கி அவர்கள் செல்ல மாட்டார்கள், அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அதை அனலைஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு எந்த விதத்திலையும் அவங்க ரியாக்ட் பண்ணவோ ரெஸ்பாண்ட் பண்ணவோ மாட்டாங்க. அதெல்லாம் நான் சொல்றதுதான் சரி. மத்ததும் இப்ப கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாரு, வேணாம். குழந்தைங்களே இருக்கு. எப்பயுமே ஒரு குழந்தைக்கு அவங்க அப்பாவையோ அம்மாவையோ பார்த்து ஒரு விஷயத்த அது கத்துக்குது அப்படின்னா அதோட வேலை என்னன்னா, இது கொடுத்தோன்னே இது எனக்கு வேணாம், இது எனக்கு பிடிக்காது, இது எனக்கு நல்லா இருக்காது, இது என்னால தொடவே மாட்டேன் நான் அப்படின்னு சொல்ற பழக்கம் எல்லாமே முன்கணிப்பு தான். மெல்லமா அது குழந்தை பருவத்திலே உடைக்க பண்ணணும். நீ முதல்ல அது மாதிரி சொல்லாத. கொடுத்த உடனே கொஞ்சம் வாங்கி கொஞ்சோண்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, இந்த டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு, இந்த டேஸ்ட் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லுமே ஒழிய, அந்த பொருள் பிடிக்கலன்னு சொல்ற பழக்கத்தை குழந்தை பருவத்துல நீங்க நிறுத்தலைன்னா முன்கணிப்பு வேற ஒரு விதத்துல உள்ள வருது. எவ்வளவு பிள்ளைங்க அது மாதிரி அம்மாவாலையும் அப்பாவாலையும் கெடுக்கப்பட்டிருக்கு. அதுவும் பர்டிகுலரா ஏன் புள்ள அதெல்லாம் தொடாது, அதுக்கு அது பிடிக்காது. இவங்களாக கிரியேட் பண்ற கண்ணாடி, அந்த கண்ணாடி வழியாக அவன் பார்க்க ஆரம்பிக்கிறான். ஏன் புள்ள அதெல்லாம் செய்ய மாட்டான், அதெல்லாம் அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது, அவன் கொஞ்சம் கூட அதை விரும்ப மாட்டான் அப்படின்னு சொல்லி 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 ஊட்டி அது வழியாக பார்க்க வச்சு அது நல்ல பொருளுக்கு தான் சொல்லுவாங்க மேக்சிமம். கெட்ட பொருளுக்கு சொன்னா அது செட் ஆகாதுல்ல. கெட்ட பொருளை அவன் தொடவே மாட்டான்னு நினைச்சிட்டு விட்டுருவாங்க. அவன் அதுக்கு மேல இவங்களால முன்கணிப்பு இருந்து பெரும்பாலும் அதுவும் நிறைய தாய்மார்களை பார்த்துருக்கேன். அந்த பழத்தை சாப்பிட்டா சளி பிடிக்கும், இந்த பழத்தை சாப்பிட்டா சூடு, இந்த பழத்தை சாப்பிட்டா அவனுக்கு வயிறு கொத்துக்காது, எதையாவது சொல்லி இந்த பழங்கள் சாப்பிட்றதுல அவங்களாவே எதெல்லாம் அந்த சீசன்ல கிடைக்குதோ அந்த பழத்தெல்லாம் சாப்பிட விடாம பண்ற தாய்மார்கள் எல்லாம் நான் பார்க்கிறேன். அது பெருமையா சொல்றது. அப்ப அந்த கண்ணாடி வழியாக பார்க்கலாம். நிறைய குழந்தைகள்கிட்ட இந்த முன்கணிப்பை நீங்க தான் திணிக்கிறீங்க, அதை தயவு செஞ்சு நிறுத்துங்க. ஒருத்தங்களுக்கு இது பிடிக்கும் இது பிடிக்காதுன்னு நீங்க முடிவு பண்ணி வைக்கிறது எல்லாமே ஒரு இடத்துல முன்கணிப்பாகத்தான் நிற்குது. இன்னைக்கு இந்த இடத்துல நிறுத்திட்டு இன்னொரு விஷயத்த நான் சொல்ல விரும்புறேன். அது என்ன அப்படின்னு கேட்டா, முன்கணிப்புன்னு சொல்லிட்டு வரீங்களே சார், அது என்னன்னே சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஏன்னா மாஸ்டருமே முன்கணிப்புனா என்னங்கிறத பத்தி நிறைய சொல்லல. எங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு ஒரு பக்கத்துல நீங்களும் இருக்கிறீங்க, முன்கணிப்புனா என்னன்னு தெரியாத பக்கத்துல இருக்கவங்களும் இருக்காங்க. முன்கணிப்புனா என்ன? ஒருத்தன் மோசமான முடிவு பண்ணிடுறது முன்கணிப்பு, ஒருத்தனால இதை செய்யவே முடியாதுன்னு நினைக்கிறது முன்கணிப்பு. இவெல்லாம் இதுக்கு லாய்க்கு இல்லை. அந்த வடிவேலுன்னு ஒரு நடிகர் பத்தி சொல்லுவாங்க, அந்த விஷயத்துக்கு நீ சரிப்பட்டு வர மாட்ட அப்படின்னா அதெல்லாம் முன்கணிப்பு. இப்படிதான் நமக்கு தெரிஞ்சிருக்கு முன்கணிப்புன்னா. ஆனா அதனுடைய இன்னொரு பகுதியை நம்ம பார்க்க மறுக்கிறோம். ஒருத்தனை இவன் எதுக்கும் லாய்க்கற்றவன், மோசமானவன் அப்படின்னு எந்த விதமான ஒரு ஆசிலேஷனும் இல்லாம முழுசா நம்புறது எவ்வளவு பெரிய முன்கணிப்போ, அது மாதிரி இவன் எல்லா விதத்திலையும் சிறந்தவன், ரொம்ப நல்லவர், இவர் எல்லா வல்லமையும் பெற்றவர்னு நம்புறதும் முன்கணிப்பு தான். இப்ப பாருங்க, முன்கணிப்பு இல்லாதவர்களே இல்லை நாட்டில். ஒருத்தனை கெட்டவன்னு நீங்க நினைக்கிறது உங்களுடைய அனுபவத்தினால அவங்களுக்கு கெடுதி செஞ்சிருக்கலாம், அதனால நீங்க அவனை கெட்டவன்னு நினைச்சிருக்கலாம். அல்லது உங்களுடைய அப்பா அம்மா அவன்லாம் ரொம்ப மோசமானவன், எத்தனை குடும்பத்தை அழிச்சிருக்கான்னு உங்களுக்கு நேரா சொல்லி சொல்லி உங்களை ஜாக்கிரதை பண்றதாக சொல்லியிருக்கலாம். அந்த கண்ணாடி வழியாக பார்த்து பார்த்து, அல்லது ஒரு குடும்பத்துல உங்க தாத்தாவுக்கோ பாட்டிக்கோ அவங்க செஞ்ச கொடுமையை வச்சு அந்த ஒரு முன் விரோதத்தை உருவாக்கி அது முன்கணிப்பாக வளர்ந்திருக்கலாம். அல்லது ஒரு ஜாதி இன்னொரு ஜாதி அதெல்லாம் நம்ம உயர்ந்த ஜாதி, அந்த ஜாதியோட எல்லாம் பழகக்கூடாது, அவங்க மட்டமானவங்க, அவங்க பழக்க வழக்கம்லாம் சரி இருக்காதுன்னு சொல்லி இன்னொரு ஜாதியை மட்டமானதாக பார்க்கறது தான் முன்கணிப்பு. இதெல்லாம் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறது. ஆனா இது மட்டும் இல்லை, இன்னொரு பக்கத்தை நம்ம பார்க்கவே மறுத்துடுறோம். அது என்னன்னு கேட்டா, ஒரு சாதாரணமா ஒருத்தரை ஒரு பெரிய அறிவாளின்னு நீங்களா முடிவு பண்ணி அவர் என்ன மாதிரி எனக்கு சொன்னார் தெரியுமா, அவர் சொன்னது அப்படியே நடந்துச்சு, அவர் பெரிய புத்திசாலின்னு நீங்க முடிவு பண்றதும் முன்கணிப்பு தான். அது போலவே ஒருத்தர் ரொம்ப நல்லவருங்க, அவரு ஒரு ஒன்பது தும்புக்கும் போக மாட்டாரு, அவரு அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர்னு ஒருத்தரை பற்றி நீங்களாக ஏற்கிற அந்த 100% நம்புற அந்த விஷயமும் முன்கணிப்பு தான். அது போல ஒருத்தர்
துரோகம் பண்ண மாட்டாரு, இவரை நம்பி எதை வேணாலும் செய்யலாம், எத்தனை லட்சத்தை வேணாலும் கொடுக்கலாம், ஒன்றும் பண்ண மாட்டாருங்க, பத்திரமா வச்சிருப்பாருங்க அப்படின்னு நீங்க 100% நம்புனா அதுவும் முன்கணிப்பு தான். இதெல்லாம் முன்கணிப்புன்னு நம்ம நினைக்காமலே நம்ம வச்சிட்டு இருக்க முன்கணிப்பு. இந்த முன்கணிப்பு எப்ப வந்து நமக்கு பிரச்சனை ஆகும்னா, அவங்க அதற்கு மாறாக செயல்படும் பொழுது உடனடியாக அவர்களுக்கு துரோகி, அவங்கள வந்து வேஷதாரிகள் அப்படின்லாம் நம்ம பட்டம் கட்டுறோம். ஏங்க அவங்களா வந்து நான் ரொம்ப நல்லவன்னு வேஷம் போட்டாங்க இல்ல, அவங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு அவர்களை நல்லவர்களாக காட்டியது. நீங்க அப்ப அவங்க நல்லது செய்யறாங்க அப்படிங்கிறதோட நிறுத்திக்கிட்டு இருந்துருக்கும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, அந்த நல்லதை வச்சுக்கிட்டு அவரை நல்லவர்னு ஒரு பிம்பத்தை போட்டுறது. அவர் தன்னுடைய இயல்புல அடுத்த வேலையை செய்யும் பொழுது அந்த வேலை உங்களுக்கு வந்து தீமையா முடிஞ்ச உடனே வேஷம் போட்டு கெடுத்துட்டான், அவன் வந்து நல்லவன் மாதிரி நடிச்சு என்ன மோசம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்றீங்க. இப்ப இந்த இடத்துல பிரச்சனை அவரா அல்லது உங்களுடைய முன்கணிப்பான்னு நம்ம தான் யோசனை பண்ணணும். எந்த இடத்துலயுமே நம்ம ஒண்ணு நல்லவர் அல்லது கெட்டவர், உயர்ந்தவர் தாழ்ந்தவர் இப்படின்னு பாக்குற இந்த 2 பார்வைகளுமே முன்கணிப்பு. இப்போ முன்கணிப்பை பற்றி இன்னும் கொஞ்சம் தீர்க்கமா நீங்க சிந்திச்சு பாருங்க. இப்ப இன்னைக்கு நாளைக்கு எல்லாம் நம்ம பேசுறோம். இப்ப பேச போறப்ப யோசனை பண்றப்பெல்லாம் நீங்க எதெல்லாம் எப்படி சிந்திக்கிறீங்க, யாரை பத்தி என்னென்னலாம் வச்சிருக்கீங்க, அதெல்லாமே வந்து முன்கணிப்பா அப்படின்னு கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கலாம். பார்த்தோம்னா தான் இந்த சப்ஜெக்டினுடைய வீரியம் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். ஏன்னா மல்டி டைமென்ஷனல் ப்ராப்ளம் இது, இந்த ப்ரீஜுடிஸ் அப்படிங்கிறது. ஸ்பிரிச்சுவாலிட்டியில வந்துட்டு ப்ரீஜுடிஸ்ங்கிறது வந்து மற்றவங்களை மட்டமாகவும் மோசமாகவும் ஒதுக்க நினைக்கிறதுன்னு தான் நினைக்காதீங்க. மற்றவங்களை உயர்வாகவும் உண்மையானவர்களாகவும் சத்தியமானவர்களாகவும் தெய்வீகமானவர்களாகவும் நம்புறதும் ப்ரீஜுடிஸ் தான். அப்ப எவ்வளவு பெரிய கான்ட்ரா இருக்கு நம்மளுடைய திங்கிங்ல. இதை நம்ம என்னைக்குமே பார்த்ததே கிடையாது. இப்ப ராமன் வந்து நல்லவன்னு நம்ம நம்புறோம், வாலியும் நம்பணும், அதுதான் ப்ரீஜுடிஸ். வாலியினுடைய மனைவி தெளிவாக இருந்தா, வாலியுடைய மனைவி சொன்னா, ஏங்க சுக்ரீவனோட ராமன் ஒருத்தர் வந்திருக்கிறாராம், அவர் வந்து உங்களை வந்து கொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால நீங்க வந்து ஜாக்கிரதையா இருங்க, இல்லைன்னா உங்க தம்பி வரமாட்டான், உங்கள்ட்ட சண்டைக்கு திரும்பி பயந்து ஓடனவன் அப்படின்னு பேலன்ஸா சொல்றான். அந்த மனசுல வந்து என்ன கிடையாது, எந்த கண்ணாடியும் கிடையாது. ஆனா வாலிக்கு கண்ணாடி. ராமனை பத்தி உனக்கு தெரியுமா, அவன் எவ்வளவு உயர்வானவன், அவன் தர்மத்துக்கு மீறி எதுவும் செய்ய மாட்டான், அப்படிப்பட்ட ஒரு ஆளை பத்தி நீ இப்படி சொல்லலாம், நீ சொல்றதெல்லாம் பொய், ராமன் அப்படிப்பட்டவன் இல்லை. இது சுக்ரீவனுடைய ப்ரீஜுடிஸ், சாரி வாலியினுடைய ப்ரீஜுடிஸ். அந்த ப்ரீஜுடிஸ்னாலதான் சுக்ரீவன் வந்து கழுத்துல மலர் மாலையோட நின்றுட்டு சண்டை போடுன்னு கூப்பிட்டப்ப தைரியமா வந்து சண்டை போட்டான். சுக்ரீவனை மட்டும் பார்த்து சண்டை போட்டான், சுத்தி எவனாவது ஒளிஞ்சிட்டு இருக்கானா, எவனாவது அம்பு விட போறானாலாம் பார்க்கல. ஏன்னா அவன் நம்பினான் 100%. இந்த 100% நம்பிக்கை நீங்க யாரு மேல வைத்தாலும், எந்த பிலீஃப் சிஸ்டமும் எல்லாமே ப்ரீஜுடிஸ் தான். கடவுளை நம்பினாலே ப்ரீஜுடிஸ் தான், அப்புறம் பார்த்துக்கணும். அப்ப இந்த நம்பிக்கை, அப்ப ஒரு பெரிய குழப்பம் வருது. அப்ப நம்ம எங்க போய்கிட்டு இருக்கோம், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இது எல்லாமே ப்ரீஜுடிஸ் ஆனா? ஆமா. இப்ப ப்ரீஜுடிஸ் இல்லாம வாழ முடியுமா? வாழ முடியாது. ஆனா ப்ரீஜுடிஸுக்கும் மதிப்பீட்டுக்கும் நடுப்புற ஒரு சின்ன கோடு இருக்கு. நம்ம மதிப்பீடு செய்வதற்கு பதிலாக முன்கணிப்பு கொடுக்கின்றோம். இப்ப இந்த மதிப்பீடுன்னா என்ன, முன்கணிப்பு, இதெல்லாம் வந்து மாஸ்டர் நிறைய பேசல, அவர் வந்து இன்னொரு டைமென்ஷனுக்கு போயிட்டதுனால அதை விட்டுட்டார். ஆனா இது வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான விஷயம். ஏன்னா எந்த விஷயத்தை நாம நல்ல தெளிவா புரிந்து கொண்டால் நம்ம ஆன்மீகத்துல நமக்குள்ள தடைகளை நாமளே கிழிக்க முடியுமோ அந்த விஷயத்த என்ன நல்லா பிரிச்சு பேசுறதுதான் நல்லா இருக்கும். அப்ப மதிப்பீடும் முன்கணிப்பும் ஒண்ணா? இப்ப ஒரு பாம்புன்னா கொத்தும் கடிக்கும், கடிச்சதுன்னா விஷம் ஏறி செத்து போவோம் அப்படிங்கிறது முன்கணிப்பா? இல்லை, அது வந்து ஒரு மதிப்பீடு. அந்த மதிப்பீடு இருக்கிறதுனாலதான் பாம்பு கிட்ட ஜாக்கிரதையா இருக்கும். அந்த மதிப்பீடு இருக்கிறதுனாலதான் நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்த்து பழகிறோம். நல்லவர் யாரு, கெட்டவர் யாரு, இவர்கிட்ட பேசலாமா பேசக்கூடாதா, இவன் திருடனா நல்லவனா, ஒரு சின்னதா ஒரு மதிப்பீடு செய்துதான். அந்த மதிப்பீட்டில் வந்து உங்களுக்கு திறமை ஏற்படும் பொழுதுதான்
நீங்கள் முதிர்ச்சி உடையவராகவே கருதப்படுகிறீர்கள். ஆனா உங்க குழந்தைகிட்ட 500 ரூபாய் 1000 ரூபாய் காசை கொடுத்து அனுப்புவீங்களா வெளியில? அது ஏன்னா அதுக்கு முன்கணிப்பே கிடையாது. யாரு கேட்டாலும் கொடுத்துரும். மதிப்பீடு செய்யவே தெரியாது. கொடுக்கலாமா, கொடுத்தா திருப்பி வாங்க முடியுமான்னு தெரியாது. அப்ப மதிப்பீடு வேறையா, முன்கணிப்பு வேறையா? ரெண்டும் ஒண்ணுதானா? முன்கணிப்பும் மதிப்பீடும் வெவ்வேறுன்னா எந்த இடத்துல டிஃபரெண்ட் ஆகுது? நம்ம எங்க இதை சரியாக புரிந்து கொண்டால் நான் என்னுடைய வாழ்க்கையில தெளிவான இடத்துக்கு வருவேன். ஏன்னா கடைசி வரைக்கும் ராமனை நம்பினதே முன்கணிப்புன்னா நம்ம எங்க போய் சொல்றது? ராமன் ஒரு அவதார புருஷரை வாலி நம்பினதே முன்கணிப்புன்னு நான் சொல்றேன். இதெல்லாம் என் கருத்து தாங்க. நம்ம புராணத்தெல்லாம் போய் பார்த்து அதை ஒரு இன்னொரு டைரக்ஷன்ல பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனா என் கணக்குப்படி சாதாரணமாக பார்த்திருந்தால் அது வேற. இது அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிறதுனால இது முன்கணிப்பு தான் அப்படின்னு நான் சொல்றேன். சரி, இப்போ இந்த இடத்துல நம்ம நிறுத்திட்டு இன்னைக்கு நம்ம காலை நேர தியானத்துக்கு போகலாம். இது ரொம்ப ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு உணர்வுங்கிறதுனால இதை புரிந்து கொள்ற அளவிற்கு ஒரு உணர்வு நிலையை மாஸ்டர் நமக்கு வழங்கணும்னு ஒரு பிரார்த்தனை நம்ம வச்சுக்கோம்.